சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். மிகப்பெரிய உண்மை இதுதான். அதாவது வலிமைதான் வாழ்வு, பலவீனமே மரணம். வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்வு. பலவீனம் இடையறாத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைகிறது. பலவீனம் மரணமேதான். வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவேன், எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான். அத்தகைய ஆற்றலை, அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு. கடுமையாக உழை, உனது குறிக்கோளை நீ அடைவாய். மனிதர்களே நமக்கு வேண்டும், மற்றவை அனைத்தும் தயாராக வந்து சேரும். வலிமை மிக்க சுறுசுறுப்பான சிரத்தை பொருந்திய இளைஞர்கள், உண்மையில் பிடிப்பு கொண்ட இளைஞர்களே தேவை. அத்தகைய 100 இளைஞர்களால் இந்த உலகமே புரட்சிகரமான மாறுதலை பெற்றுவிடும். அறியாமை மிக்க உயிரற்ற புல் பூண்டு வாழ்க்கையை காட்டிலும் மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் மாய்வதே மேல். வா, வந்து ஏதேனும் வீர செயலை செய். சிந்தை, சொல், செயல்களால் புனிதம் ததும்பும் சில ஞானிகள் முழு உலகையும் தங்கள் எண்ணற்ற பயன்மிக்க பணிகளால் மகிழ்வித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவனும் தனது அதிகபட்ச ஆற்றலை மிச்ச மீதமின்றே செலுத்தி உழைக்காவிட்டால் எதையேனும் செய்து சாதிக்க முடியுமா? முன்னோக்கி செல். அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை இவையே நமக்கு தேவை. இவை இருந்தால் மட்டுமே மகத்தான காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். நம்பிக்கையை இழந்து விடாதே. பாதை கத்தி முனையில் நடப்பது போல மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விளைத்துக்கொள், மனம் தளராதே. நீ அடைய வேண்டிய உனது லட்சியமாகிய குறிக்கோளை கண்டுபிடி. சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. சகோதரா, நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே, நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் விஷத்தை பொருட்படுத்தாமல் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். இதுவே வாழ்க்கை முழுவதற்கும் படிப்பினையாகும். பயங்கரத்தை எதிர்த்து நில், அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். எழுந்து நின்று போராடு, ஓர் அடியும் பின்வாங்கக்கூடாது. கருத்து இதுதான். எது வந்தாலும் போராடி முடி. தங்கள் நிலையிலிருந்து நட்சத்திரங்கள் பிறழட்டும். முழு உலகமும் நமக்கு எதிராக இழந்து நிற்கட்டும். ஓர் அடியும் பின்வாங்கக்கூடாது. மரணம் என்றால் வேறு உடை மாற்றுவதுதான். அதனால் என்ன போயிற்று? இப்படி போராடு. கோழையாவதனால் நீ எந்த ஒரு பயனையும் பெற மாட்டாய். போராடி முடி. நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், எல்லையற்ற ஆன்மா. ஆதலால் நீ அடிமையாக இருப்பது உனக்கு பொருந்தாது. எழுந்திரு, விழித்துக்கொள், எழுந்து நின்று போராடு. உலகில் உள்ள அத்தனை கடவுள்களையும் நீ கூவி அழைத்து பார்த்தாகிவிட்டது. துன்பம் அதனால் ஓய்ந்து விட்டதா? நீ வெற்றி பெற்ற போது கடவுளா உனக்கு உதவ முன்வந்தார்கள்? நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், எல்லையற்ற ஆன்மா. நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தெய்வங்களின் குழந்தைகள், மேன்மை மிக்க முன்னோர்களின் குழந்தைகள்.